அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ், நெதன்யாகு அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார். ஒரு சிறப்பு பேட்டி ஒன்று கொடுத்தார். ஒரு 4 மிக முக்கிய பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்கா ப்ளஸ் இஸ்ரேல் சேர்ந்து என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, இந்த சவுதியோட பிரச்சனை இன்னும் தீரல. இன்றைக்கி கொஞ்சம் மறுபடியும் பூதாகாரமாக வெடித்திருக்கிறது. அது இல்லாமல் துருக்கி திடீர்னு சம்பவத்தை நெருங்கி இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக. ஏன்னா இன்று காசா விவகாரத்தில் மிக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதனால் நமது பயணம் அங்கே அமெரிக்காவிலிருந்து தொடங்கிடலாம். ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, லொக்கேஷன் மாறி இருக்கும்ல. சரி, அது என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கான பெரிய சீக்ரெட் நான் உங்ககிட்ட சொல்லணுன்னா இல்லை. நம்பர் 2, 2025 வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு அப்படியே கமெண்ட்டில் அப்படி தட்டி வீசுங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி பரவாயில்லப்பா ரொம்ப ஜாலியாக போச்சு, ஒரே வறட்டு இழுப்பாக இருந்தது அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி போச்சு அப்படின்றதையும் சொல்லுங்கள். பட் 2025 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் 2 விஷயமாக பார்க்கலாம். ஒன்று, சில்வரோட விலை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைல்ல. 2028 ஆரம்பத்தில் 98,000 ரூபாய் இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 1,78,000 பக்கம் இருக்குது. அதே மாதிரி கோல்டோட ப்ரைஸும் ஆரம்பத்தில் 57,200 இருந்தது. இப்போ பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 99,000 1 லட்ச ரூபா பக்கம் வந்துருச்சு. இந்த 2 தான் பெரிய ஒரு சேஞ்சஸ். பெட்ரோலோட விலையோ டீசலோட விலையோ மற்றது எதுவுமே பெருசாக மாறுதலுக்கு இல்லை. பட் இந்த ஒரு மாற்றம் பெரிய அளவுக்கான ஒரு மாறுதலாக இருந்தது. இதே வேகத்தில் ஏறிச்சு அப்படின்னா கோல்டோட விலை என்ன ஆகுமோ தெரியல. பட் இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, இன்றைக்கி இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம 4வது பெரிய பொருளாதார நாடாக ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம மிகப்பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கோம். அதாவது நம்மளோட உள்நாட்டு உற்பத்தி 375 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ இயருக்கு நம்ம 4வது பொருளாதார மண்டலமாக ஜப்பானை பின்னுக்கு தள்ளியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயருக்கு இடையில் 2025 மே சமயத்தில் ஜெர்மனியை நம்ம பின்னுக்கு தள்ளி முன்னோக்கி வந்தோம். இப்போ அடுத்து நம்ம ஜப்பானையும் பின்னுக்கு தள்ளி இருக்கோம்ன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். பட் அடிஷ்னல் தகவல், ஜனவரி 1, 2026 மெக்சிகோனுடைய பிரசிடென்ட் கிளாடியா ஷென்பம் அவர்கள் 50% இந்தியாவுக்கும் இன்னொரு 6 ஏசிய நாடுகளுக்கும் வரி விதிச்சிருக்காங்க. இந்த 50% வரி இனி நம்ம மெக்சிகோவுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம். அது பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகுன்றது ஒரு வாய்ப்பாக சொல்லப்படுகிறது. அடிஷ்னலாக ஒரு செய்தி, அங்கே அமெரிக்கானோட பாருங்கள், பங்களாதேஷில் முன்னாள் பிரதமர் கலிதா ஷியா அவர்களுடைய இறுதி சடங்கில் நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. 2 பெரிய தலைவர்களை சந்திக்கிறாங்க. ஒன்று தரீக் ரஹ்மான், ஒரு 17 வருஷமாக அங்கே லண்டனில் இருந்துட்டு இங்கே பங்களாதேஷ் திரும்பி இருக்கிற தலைவரை பார்த்து சந்தித்திருக்கிறார். அடுத்தது அங்கே சபாநாயகர் ஒருத்தரையும் சந்தித்திருக்கிறார். இந்த ஒரு சந்திப்பு இப்போ தரீக் ரஹ்மான் அவர்களை சந்தித்ததுனால இனி எலெக்ஷன் சமயத்தில் அங்கே இவர் இந்தியாவுக்கு சாதகமாக போகிறான்ற மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருப்பதற்கு தென்படுகிறது. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள். பட் பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னென்னா, பெரிய அண்ணனுக்கே கொஞ்சம் ஷாக் கொடுத்துட்டாங்க, டஃப் கொடுத்துட்டாங்க. ஏன்னா வழக்கமாக இந்தியா பாகிஸ்தானுடைய போர் ஆப்ரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு போகிற இடத்தெல்லாம் அக்கல்ல பிரிண்ட் அவுட் வச்சுக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி கொடுத்துட்டு சுற்றிட்டு திரிஞ்சார் ட்ரம்ப் அவர்கள். நேற்று கூட கிளைம் பண்ணார், நேற்று செய்தியாளர் சந்திக்கும் போது கூட கிளைம் பண்ணார். பட் இன்றைக்கி சீனா ஓடி திடீர்னு இல்லை நான் தான் நிறுத்தினேன். அவர் என்ன சொல்கிறது, எங்ககிட்ட பாகிஸ்தான் கேட்டாங்க, கொஞ்சம் தாக்குதல் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் வாங்க இடையிலன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் தான் இந்தியா கிட்ட பேசி நிறுத்தணும், அதனால் நாங்கள் தான் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு உரித்தான ஆள்ன்ற மாதிரி இந்த பக்கம் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அடுத்து வேறு எந்த நாடு கிளைம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ சீனா டஃப்பு கொண்டாங்க, என்னலே நிறுத்தலே நான் தான் இல்லையே மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்வுகள் எப்படி நம்மளுக்கு தெரியல. ஆனால் அமைதி விரும்புகின்ற நோபல் பரிசு கேட்கின்ற ட்ரம்ப் அவர்கள் குறிப்பாக இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 7 நாடுகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. வெனிசுலா, சிரியா, ஈராக், ஈரான், நைஜீரியா, ஏமன், சோமாலியா, இந்த 7 நாடுகள் மீதும் மிகப்பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. நாங்கள் அமைதியை தான் விரும்புகிறோன்னு சொல்லப்படுகிற இந்த அமெரிக்கா. இன்னொரு சம்பவத்தையும் சொல்லிடுறேன். குறிப்பாக சவுதி அரேபியா என்ன பெரிய இஷ்யூவாக பார்க்குறாங்கன்னா, அந்த எஸ்டிசிக்கு வார்னிங் கொடுத்தாங்கல்ல, அவங்களும் வெளியேற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் மேபி மறுபடியும் தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகளாக கருதப்படுகிறது. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, சவுதி அரேபியா ஒட்டி
அந்த காக்கி கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எஸ்டிஎஸ்னுடைய அரசாங்கம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. எஸ்டிசின்னு சொல்லுவாங்க. இவங்க சவுதிக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க. கீழே 2 இடத்துல தாக்கல் நடத்தின மாதிரி இருக்குது பார்த்தியா, அதுதான் யூஏஇலிருந்து வந்து ஆயுதங்கள் அந்த பகுதிக்கு கொண்டு வரும்போது கரெக்டாக தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அப்போ சவுதி கொடுத்த வார்னிங்கை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நாங்கள் அப்படிலாம் வாய்ப்புகள் இல்லைன்ட்டாங்க. மேபி கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். 2026 மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரி, இப்போ தான் நம்ம நெதன்யாஹு அவர்கள்கிட்ட போகிறோம். ஸோ ஆரம்பத்தில் சொன்ன செய்தியை வந்து ரீச் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இல்லை, சின்ன சின்ன செய்தியாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார. அதற்கு முன்பு இன்னொரு செய்தியும் சொல்லிடுறேன். அதுக்கும் இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு லிங்க் இருக்குது. குறிப்பாக சோமாலியானுடைய பிரசிடெண்ட் அவர் வந்து எங்கே போனார், துருக்கி போயிட்டு எரடகன் அவர்களை வந்து சந்தித்தார். அப்போ ஒரு வார்த்தை சோமாலியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும்போது ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, எனக்கு அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறைகள் 3 விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணுறாங்க. மொதல் விஷயம், பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களை இங்கே வந்து சோமாலியா லேண்டில் வந்து அவங்க லேண்ட் பண்ண போகிறாங்க. அதற்காக தான் ரொம்ப அவசரமாக அதை வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க. 2வது, இராணுவ பேஸ் அமைத்து அங்கே இருக்கக்கூடிய ஹவுதிகள் மீது தாக்கல் நடத்துவதற்கான பலிய திட்டத்தை வகுக்கிறாங்க. 3வது, ஆப்ரகாம் ஹக்காடை உருவாக்குறாங்க. இது 3ம் நான் நிச்சயம் தடுத்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களும் துருக்கியும் தயாராக இருக்காங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த நேட்டோனுடைய கூட்டமைப்பில் 2 பிளவாக வருமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்கா இந்த பக்கம், துருக்கி இப்போ அந்த பக்கம். துருக்கியை சமீப காலமாக நேரடியாகவே இஸ்ரேலை அப்படியே எதுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகிட்டாங்க அப்படின்னு தோணுதில்லை. சரி, ரைட், 2027 நம்ம சம்பவம் சிறப்பாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நெதன்யாஹு அவர்கள் பேட்டியில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, பாலஸ்தீன மக்களை குறிப்பாக எங்கள் சோமாலியா லேண்டில் கொண்டு வந்து நீங்கள் குடியமர்த்த போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டதுக்கு. ஏன்னா அது அந்த பதில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு இல்லையா. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஹமாஸ் கிட்டே நீ பேச்சுவார்த்தை கிடையாது, ஹமாஸ் இல்லாத காசாவை உருவாக்குறதுல குறிக்கோளாக இருக்கிறோம். அப்புறம் நாங்கள் எதுக்கு அவங்கள ஷிஃப்ட் பண்ண போகிறோம், அங்கேயே தானே குடியமர்த்த போகிறோம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லார். அப்போ இனி ஹமாஸை முழுமையாக நாங்கள் வைப் பண்ண போகிறோம், அதாவது கண்டிப்பாக இல்லாமல் பண்ணிவிடுவோம், பேச்சுவார்த்தைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் உள்ளே கொண்டு வராங்கல்ல காசாவுக்குள்ளார எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. இப்போ மொத்தம் ஒரு 8 குரூப், இந்த 8 குரூப் இல்லீகலாக ஆயுதங்களை கொண்டு வராங்கன்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நாங்கள் நிறுத்திட்டோம், வந்தால் நாங்கள் கண்டிப்பாக தாக்கல் நடத்துவோன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, வழக்கமாக ஒரு சில குண்டுகள் அள்ளி வீசுவார். ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் வந்து அந்த பிரச்சாரத்தில் இப்படி காது கிட்ட சுடும்போது என்ன சொன்னார் நெதன்யாஹு அவர்கள், ஈரான் அனுப்பின ஆள் தான் அவருன்னு ஒரு குண்டை போட்டார். சரி, வழக்கமாக மனசை ஏதாவது கோத்து விடுவாங்க மொசாத்தின் அடிப்படையில் நினச்சேன் நானே, பட் இன்னொன்று கோத்து விட்டார். இப்போ வெனிசுலாவில் ஈரானோட டையப் வச்சு ஹெஸ்புல்லாவை அவங்க நிலைநிறுத்தி வெனிசுலா மூலயமா ஹெஸ்புல்லாக்களை அமெரிக்காவுக்கு எகெயின்ஸ்டாக மாற்றி பெரிய தாக்கல் நடத்துவதற்கான பலிய திட்டங்களை வகுக்கிறாங்கன்றாங்க. இந்த கான்செப்ட் அமெரிக்காவுக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். தலைவர் போயிட்டு ஒரே போட்டார். பட் இது அமெரிக்கா எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இப்போ நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து திரும்பி ஒரு மீட் வைத்திருக்காங்க. அதில் ஏதாவது ஒப்புதல் கொடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன் நான் இதை கூட சொல்கிறேன்னா, நெதன்யாஹு அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் செய்தியாளர்களை சந்திக்கும் போது வெனிசுலா மீது நடத்தப்படுகிற தாக்குதலை உறுதி செய்கிறாங்க. அப்படின்னா இவங்க மொசாடுடைய உளவு தொகை என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட்டு ஹெஸ்புல்லா அமெரிக்காவுக்கு டஃப் கொடுக்குறாங்கன்ற ஆங்கிளில் கூட பார்க்குறாங்கன்னு முடியுது. நேற்று ஈரான் பாராளுமன்றத்தில் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு அழைப்பு எடுத்திருக்காங்க. வெளிப்படையாகவே ஒரு நாட்டின் மீது தாக்கல் நடத்துறேன்னு சொல்லும்போது ஏன் இன்னும் ஒரு நாடுகள் கூட கண்டனம் தெரிவிக்கல? அதனால் நிச்சயம் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிரியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம், நெதன்யாஹு அவர்கள் சொன்னது. அதில் என்னென்னா 70% மேலே ஜிகாதீஸாக இருக்காங்க. அந்த ஜிகாதீஸ்லாம் நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம அவ்வளோக்கு வர மாட்டாங்க. வி ட்ரை லெவல் மை பெஸ்ட். அவர்கிட்ட ஜுலானி அரசாங்கத்துக்கிட்ட என்னெல்லாம் பேச முடியுமோ பேசுகிறோம். அதையும் மீறி இல்லைப்பா அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்க்க போகிறோம். பட் 70% ஜிகாதீஸாக இருக்கும்போது கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ சிரியாவுடைய விவகாரத்தில் நம்ம புரிஞ்சுக்க கொள்ள முடிகிறது. ஏன்னா இன்று காலையில் கூட இங்கே காலையிலேருந்து மொத்தம் ஒரு 7 தாக்குதல் 7 பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க சிரியாவுக்குள்ளார எகெயின்ஸ்ட் குரூப்பு. ஒரு 50லேருந்து 60 பேர்த்துக்கு மேலே அமெரிக்க இராணுவம் கைது பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ISISக்கு எதிரான தாக்குதல் வேட்டை அந்த இடத்துல தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. ஸோ இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு நம்ம கன்க்ளூஷன் என்ன வரலாம் அப்படின்னா 2 கான்செப்டாக பிரிச்சிடலாம். முதல் கான்செப்ட் சிரியான்ற பாருங்க, இஸ்ரேலுக்குள்ளார ஹை அலர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஈரானில் 3வது நாட்களாக போராட்டம். ஆனால் டாலருக்கு இணையான மதிப்பில்
2-3 நாளாக அதே ஸ்டேஜில் தான் இருக்குது. 42,125 ரூபா இருக்குது. ஆனால் அங்கே எல்லாமே பெரிய போராட்டமாக இருக்குது. ஹைதுல்லா அலி காமேனி அவர்களுக்கு எதிரான ஒரு போராட்டமாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் போராட்டக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கொலாப்ஸ் ஆகிடுச்சு, பேங்கிங் சிஸ்டம் ஃபுல்லாக வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு, அதற்காக தான் அந்த போராட்டன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 3 பேர் மீது துப்பாக்கி சூடுமே நடத்தியிருக்காங்க. அதனால் அங்கே பிரச்சனை பெருசாக இருக்கும்போது அவங்க டைவர்ஷன் பண்ணுவதற்காக இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துவாங்கன்ற மாதிரி இஸ்ரேல் ஹை அலர்ட்டில் இருக்காங்க. என்ன சம்பவத்தை பாருங்கள், இஸ்ரேல் தான் ஈரான் தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு எந்த நேரத்தில் அலர்ட்டாக இருக்கிற இந்த சமயத்தில் இங்கே இப்படி திருப்பி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இங்கே அல்ஜசீரா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க பாரு. ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர், அவர் பேர் வந்து டஹராச்சின்னு சொல்லிட்டு, டாக்டர் டஹராச்சி அவர்கள் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறாரு. அவர் தான் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் நினச்சிட்டு அந்த இடையில் ஈரான் மீது தாக்கல் நடத்தும்போது ஒரே அடி அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அந்த கட்டணமே சரியுது. அவரோட சேர்த்து அவரோட குழந்தை, 6 மாத குழந்தை, பக்கத்தில் இருந்தவங்க நிறைய ஒரு 10 பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க. ஃபைனலாக என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் சயின்டிஸ்டே கிடையாது, அவர் ஒரு டாக்டர். இந்த மாதிரி தவறுதலான தாக்கல் நடத்திவிட்டு அதை பெருமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். அவர்கள் நிச்சயமாக நேரடியாக சயின்டிஸ்ட் தாக்கல் நடத்தினாங்களான்றனா 100ல் பாதி பேத்துக்கு கூட இல்லை, மீதி எல்லாமே அப்பாவித்தனமான உயிர்களை தாக்கல் நடத்தி விட்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சொல்கிறாங்க, திடீர்னு அல்ஜசீரா தூக்கிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அடுத்து ஆல்மோஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பட் லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா லீக் ஆகிடுச்சு பிளானு. எங்கே தாக்கல் நடத்த போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு அந்த மறுவைத்த நபர்கள் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, உள்ளே போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஒட்டு கேட்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல. அதனால் இந்த தடவை கொஞ்சம் சீக்ரெட்ஸாக மெயின்டைன் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, எந்த அளவுக்கு மாறும்னு தெரியல. உலக நிகழ்வு என்பது பெரிய ஒரு மாற்றம். 2026 நம்ம இப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா பெரிய மாற்றத்துக்குள்ளாகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இன்றைக்கி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லியிருக்காங்க, அது இல்லாமல் அமெரிக்காவுடைய இன்னொரு நியூயார்க் போஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. வெனிசுலாவை நோக்கி ரஷ்யாவுடைய ஃப்ளாகை மாட்டிட்டு ஒரு பெரிய கப்பல் ஒன்று வருது. அமெரிக்கா தாக்கல் நடத்தலை, விட்டுட்டாங்க. விட்டுருப்பா நம்பாலும் வந்தால் நீங்கள் விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதே மாதிரி தான் பால்டிக் கடல் பகுதியிலுமே அமெரிக்கா ரோந்து பணியில் இருக்கும்போது ரஷ்யா ஃப்ளாகோடு வந்தோன்னா விட்டுருங்கன்ட்டாங்களாம். இப்போ ஐரோப்பா நாடுகள்லாம் கபகபானது. ஏன்னா அந்த ஃப்ரீனஸ் முன்பு இருந்த அந்த ரஷ்யா மீது இருக்கக்கூடிய தடைகள் அதே சூழ்நிலையில் இப்போ அமெரிக்கா ஹேண்டில் பண்ணுறாங்களான்னா கிடையாது, டோட்டலாகவே மாறிட்டாங்க. இப்போ பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த ரஷ்யானுடைய ஷேடோ ஃப்ளீட் இருக்கக்கூடிய கப்பல்கள் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்கினாங்க அமெரிக்கா. இப்போ இந்த வருஷ இறுதியில் திடீர்னு ரஷ்யா ஃப்ளாக் இருந்தாவே தாக்கல் நடத்தாதீங்கன்ட்டாங்க. விட்டுருங்க நம்ம பசங்க அப்படின்னு சொல்லிட்ட போது அந்த சூழ்நிலை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் அவங்க உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, கடந்த டிசம்பரில் மட்டும் பார்த்தோன்னா 24 எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தி பெரிய சக்ஸஸ்ன்றாங்க. நேற்று கூட ரஷ்யானுடைய மாஸ்கோ மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 1 லட்சத்துக்கு மேல் உள்ள மக்கள் மின்சாரம் இல்லாமல் தடுமாறி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடிக்க போகிறாங்க. ரஷ்யா மேபி எக்ஸிக்யூட் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. எப்போ உங்கள் புடின் வீட்டு மீது தாக்கல் நடத்தினாங்களோ பெரிய ஆன்சர் கண்டிப்பாக இருக்குன்னு இருக்காங்க. அதுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்களான்னு தெரியல. மேபி ஜுலாஜினி அவர்கள் அங்கே உக்ரைனுக்கு போகிறார், பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா செய்கிறான்ற மாதிரிலாம் கதைகள்லாம் வருது. அவ்வளோ சீக்கிரம் ராஜினாமா பண்ண மாட்டார் ஜெலன்ஸ்கி. இருந்தாலும் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், பொறுத்திருந்து 2026 என்னெல்லாம் சர்ப்ரைஸ் வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தைவான் வந்து இந்த சீனானுடைய கப்பல்கள்லாம் இந்த பக்கம் வராத மாதிரி இந்த ஃப்ளீட் மாதிரி அந்த கடலுக்கு மேலே கொஞ்சம் கன்னி வெடிகளை மேற்று வர மாதிரியான வேலைகளும் கிட்டத்தட்ட தைவான் இறங்கிட்டாங்க. கடந்த 2 நாட்களில் அவங்க பண்ண பயிற்சி 29ஆம் தேதி 30ஆம் தேதி எந்த அளவுக்கு தைவானை யூடிசிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூடிசிங் பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. பாத்ரூமெல்லாம் போய் எட்டி பார்த்துருக்குறாங்க. தைவான் வந்து வெளியே சொல்ல முடியாமல் குமுறி அழுதுட்டுருக்குறாங்க. அந்தளவுக்கு பயங்கரமான சித்து வேலைகள்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து எங்கள் ட்ரில்லிங்லாம் முடிஞ்சுதுன்ட்டாங்க. இருந்தாலும் தைவான் சிட்டாக சொல்லிட்டாங்க, இனி நாங்கள் பண்ணுற ஆட்டத்தை மட்டும் பாருங்கன்ற மாதிரி சுற்றியும் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் நாங்கள் பண்ண போகிறோன்றாங்க. பட் தைவான் வந்து ஃபுல் அலர்ட்டில் இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. ஸோ வீடியோவோட கிளைமேக்ஸ், இந்த கிளைமேக்ஸில் 2025 எண்டில் ஐஸ்லாந்து இப்போ தான் ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட் டைமாக அங்கே டெம்பரேச்சர் வந்து 19.8 டிகிரி செல்சியஸாம். அதாவது ஹாட்டஸ்ட் கிறிஸ்மஸ்ன்றாங்க ஐஸ்லாந்தில். இதுக்கு முன்னாடி அதிகபட்சம் 8 டிகிரி 9 டிகிரியே பெரிய விஷயமா இருக்குமா. அப்போ உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமயமாகி கிளைமேட் சேஞ்சஸ்ன்றது கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் மாறி வருது. பாருங்கள், துருக்கியில் வந்து
பெரிய அளவுக்கு அந்த பனி, அதாவது மீட்டர் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அப்புறம் ஜப்பான், ஐரோப்பா நாடுகளில், அமெரிக்காவில் திடீர்னு பனி அதிகமாக இருக்குது, ஸ்னோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கே ரஷ்யாவில் பார்த்தோன்னா வழக்கத்தை விட அதிகமான அளவுக்கு -55-60 டிகிரி செல்சியஸ் எல்லாம் போயிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கிளைமேட் கிரைசிஸ்னுடைய சேஞ்சஸ். நம்ம இங்கே வரைக்குமே பாதிக்கப்பட்டிருக்கும்ல, முன்பு இருந்த டெம்பரேச்சரை விட கொஞ்சம் லோவாக இருக்குன்றதையும் கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியும்ல. இன்னொரு தகவலையும் சொல்லிடலாம். இந்த மொரோக்கோ ப்ளஸ் வந்து ஆஃப்ரிக்கா நாடு ஃபுட்பால் நடந்தவங்க, மொரோக்கோ ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சவங்க அவங்க நாட்டில் போய் கொண்டாடணும். ஐரோப்பாவுக்குள்ளே என்ன கொண்டாட்டம், அந்த கொண்டாட்டத்தை பாருங்கள், எரிச்சு நாசம் பண்ணிட்டாங்க கொண்டாட்டத்தின்ற பேரில். இப்போ ஐரோப்பா என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் நாடு ரெண்டுமே ஆஃப்ரிக்கா, நீங்கள் உங்கள் இது செலிப்ரேட் பண்ணிங்கல்ல, அங்கே போக வேண்டியதுன்னா எங்கள் நாட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை. அப்போ தான் அகதிகளாக வந்து இந்த அகதிகள் பண்ணுற அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைன்றாங்க. இந்த அளவுக்கு நாசம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஏரியாவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு முன்பு சொன்ன அதே பதிவு தான், லிபியானுடைய கடாபி சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கி நம்ம நினைவுபடுத்த வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது 2025 எண்டில். ஹோப் நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். நான் உங்கள் நாளைக்கு சந்திக்கலாம், முடிஞ்சால் நைட் 1 மணிக்கு பார்க்கலாம். எப்படின்ட்டு தெரியல, லைவ் போடுறோம் உங்கள் கமெண்ட்டை பொறுத்து. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனலில். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சேஃபாக பொறுப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள், எங்கேயும் வெளியில் சுற்றாதீங்க, வீட்டுக்குள்ளேயே செலிப்ரேட் பண்ணுங்கன்றது ஒரு தகவல். இரண்டாவது, தீர்மானம் நல்ல தீர்மானமாக எடுங்க, அதை சக்ஸஸ் பண்ணுற தீர்மானமாக எடுங்க. ஒரே வாரத்தில் அது காணாமல் போகிற அளவுக்கான தீர்மானத்தை எடுத்து ஃபெயிலியர் ஆக்கிறாதீங்க, சக்ஸஸ் பண்ணுங்கன்றதும் கூடுதல் தகவல். ஆல் தி பெஸ்ட். அடுத்த வருஷம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.